ஐபிஎல் 2026 கோலாகலமாக முடிஞ்சிடுச்சு. இந்த சீசனில் நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்குது இந்தியன் டீம் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஹேவிங் செட் தட், நிறைய பேர் இன்னும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் ஃபேனா, இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா, இந்த ஐபிஎல் சீசனில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எப்படிலாம் அமைஞ்சது, ஃப்யூச்சரில் இதுலேருந்து என்ன பாசிட்டிவ்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் மெயினாக வந்து 2 விஷயங்க. ஓகேங்களா, ஒரு இந்தியன் ஃபேனாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரி, நம்மளோட ஓஜி கோட்டு என்ன பேர்னாலும் சொல்லலாம், நம்ம பும்ராவோட 4 சீசன். எனக்கு அவர் ஆஃப் சீசன் இருந்தது கூட எனக்கு ஒன்றும் ரொம்ப கவலையாக இல்லை. ஆனால் ஒரு ஃபேனாக பும்ரா வந்து இன்டர்நேஷ்னல் டீம் கூட விளையாடுறப்ப கூட இவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரிங்காக இருந்தது. மோர் தென் தட், நம்ம ஜெயவர்தனை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னா, அவர் கொஞ்சம் நிகிலோட தான் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணாரு, அது கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டது, அவரோட பேஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து இன்னும் ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகுது. ஏன்னா நமக்கு இந்தியன் டீமோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு பவுலிங் லீடு அவர் தான், நிறைய டூர்னமெண்ட் வின் பண்ணி கொடுக்குறதும் அவர் தான். ஸோ என்னோட வியூ படி எனக்கு தெரிஞ்சு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அவருக்கு கரெக்டாக பண்ணாலே, அவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் இந்தியன் டீம் வில் ஹேவ் லைக் பிரைட் ஃபியூச்சர். ஏன்னா வேர்ல்டு கப்லாம் நமக்கு நிறைய அவர் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஓவர்சீஸ் டெஸ்ட் சீரீஸ் நமக்கு அவர் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் மாதிரி நான் பார்க்குறேன். ஐ ஹோப் தே வில் மேனேஜ் ஹிம் பெட்டர். இது ஒரு பிக்கஸ்ட் ஒரி அப்படின்னு நான் ஒரு சைடு பார்த்தா, இன்னொரு சைடில் நமக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஃபியூச்சரே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்மளோட ஒண்டர் கிட், நம்மளோட என்ன சொல்ல ஜெனரேஷனல் டேலண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சூரியவன்சியோட அகைன் அவர் ஷார்ட்ஸு எல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா, நீ எந்த பவுலராகவும் இருந்துக்கோ, ஓகேவா, நான் சம்பவம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஓகேவா, நீ பும்ராவோ கமின்ஸா இரு, ரபாடாவோ யாரானாலும் இரு, நான் அடிப்பேன் அப்படிங்கிற ஃபியர்லெஸ் ப்ளஸ் அந்த டெக்னிக் இருக்கிறது வந்து இட் கிவ்ஸ் லைக் இந்தியா எ வெரி 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 பாசிட்டிவ் ஹோப் ஃபார் ஃபியூச்சர். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஓன் இதை சொல்லிடுறேன், ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு வேர் த இந்தியன் ப்ளூ ஜெர்சி நான் நினைக்கிறேன். இந்த 2 பாயிண்டே நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்து ஒரேயும் இதையும் கரெக்டாக அவங்க வந்து க்ரூம் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்கன்னா, என்னோட வியூ வந்து இந்த ஐபிஎல்லேருந்து பார்க்குறது வந்து இந்தியா ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர். நம்ம எல்லாருக்குமே வந்து இது யுனானிமஸாக ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ராவோட ஃபார்ம் வந்து ஒரு பெரிய ஒரி, அண்ட் சூரியவன்ஷியோட ஒரு ஃபைண்ட் வந்து ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி த டாப் ஃபார் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட வியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி பண்ணிக்கலாம்னா, நான் வந்து இந்த நம்ம பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நான் கொஸ்டினாக கேட்குறேன், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வியூவர்ஸ் நீங்களுமே வந்து ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, ஸோ நான் மேபி ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் சாம்பிள் கொஸ்டின் கேட்டுறேன் பாருங்களேன். ஸோ விக்ரம், உங்களை பொறுத்தளவுக்கு, வியூவர்ஸ் உங்களை பொறுத்தளவுக்கு, இந்த ஐபிஎல்லை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு 2-3 பேர் ஞாபகம் வராங்க. ஆனால் வித்தவுட் தி ஆர்டர் நான் வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து சாய் சுதர்ஷன், சுபம் கில், அதுக்கு அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி. இவங்க 3 பேரும் அவங்களோட ரோல்ஸை வந்து நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறீங்க? என்ன ஐ மீன் லைக் ஐ திங்க் தே ஆல் செலக்டட் இன் டெஸ்ட் ஸ்குவாட் சொல்லலை. ஆப்வியஸ்லி, ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஓப்பனர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ சுப்மேன் கில்லும், அதாவது நம்ம எடிட்டர் வந்து ரொம்ப கோவப்பட்டார், நீங்கள் பேரை தலைவனோட பேரை தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து சுப்மேன் கில்லும் சாய் சுதர்ஷனும் ஐ திங்க் 2 பேருமே 750 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் தட் வில் கிவ் தெம் தி எனஃப் கான்ஃபிடன்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி பவுலிங்கில். பேட்டிங்கில் வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா ஏட் அ வெரி டிப் இன் ஃபார்ம். பட் ஆனால் பவுலிங்லேயே அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எவிடென்ட்டாக தெரிஞ்சுது இந்த ஐபிஎல்லில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இது. என்னோட இது வந்து நான் யாரை யோசிச்சேன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்டாக இருந்தார், இன்ஜுரி போயிட்டு வந்தார். இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இல்லை பிலோ ஆவரேஜாக போயிருந்ததுன்னா கொஸ்டின் மார்க் திரும்ப வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு அஸ் அ கேப்டன், அஃப்கோர்ஸ் அவங்களோட எண்ட் ஆஃப் தி சீசன் நல்லா ஆடலாம்னாலும் ஹி ப்ரூவ்ட் வாட் ஹி இஸ் அண்ட் ஹவு குட் அ பேட்ஸ்மேன் இஸ் அப்படிங்கிறது அப்படி ஸ்டார்டர் ஃபார்மில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஹி டிட் இஸ் பார்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தெரியும்ல ஸ்ரேயஸ் ஐயர் தான் இப்போ கேப்டன் ஆக போறாருன்னு. இன்னும் அஃபீஷியல் வரல, பட் ஆனால் நாங்கள் அதை பிரேக் பண்ணுறோம். ஸ்ரேயஸ் ஐயர் தான் T20 கேப்டன். ஓகே, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஸோ வியூவர்ஸ் உங்கள் இதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பிளேயர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல, ஆனால் எனக்கு சர்ப்ரைஸ், பாசிட்டிவ் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரை நினைக்கிறீங்க?
இதுக்கு நீங்களே சொல்லுங்களேன் மாஸ்டர், அப்போ தான் எனக்கு எனக்கு வந்து ஆக்சுவலா நம்ம கரண்ட் பிளேயர் யாரும் எனக்கு இமீடியட்டா எனக்கும் பிக் பண்ண ஞாபகம் இல்ல. ம் ஆனா எனக்கு புவனேஸ்வர் குமார் வந்து ம் அப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க அவர் கொஞ்சம் வருஷமா நல்லா விளையாடுறாரு. எனக்கு வந்து இன்னும் அவ்வளோ டாப்பா பீக்கா பவுலிங் போட்டு இந்த ஏஜ்ல இதுவும் இன்டர்நேஷனல் இல்லாம பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ். அப்கோர்ஸ் ம் அவர் திரும்ப இந்தியன் டீம்ல வருவாரா இல்லையாங்கிறதுலாம் தெரியல. பட் ஹி வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் டு மீ. ம் எனக்கு வந்து ஓகே, சர்ப்ரைஸ் வந்து அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்கலாம். எனிதிங். நான் ஆக்சுவலாக வந்து ருத்துராஜ் கைக்வாட் கிட்ட இருந்து ஒரு பெரிய சீசன் எதிர்பார்த்தேன் பர்சனலி. ஏன்னா வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் அவரே கேட்டு வந்து ஆடும்போது ஐ பர்சனலி ஃபெல்ட் அந்த ஒரு இடத்துக்காக அவருமே வந்து கம்பீட் பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ருத்துராஜ் கைக்வாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த சீசனில் பார்க்கும்போது. இன்னொன்று, ஐ திங்க் இஸ் நாட் கோயிங் டு மேக் இன் டு இந்தியன் டீம். பட் பெரிய சர்ப்ரைஸ் வந்து ரஜத் படிதாரோட ஸ்ட்ரைக் ரேட் 210 ஆடி இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாக. மிடில் ஓவர்ஸில் 210 ஸ்ட்ரைக் ரேட்டில் மிடில் ஓவர்ஸில் 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் அடிப்பாருன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் த்ரூ அவுட் த சீசன் அடிப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஓகே, ஸோ சர்ப்ரைசஸ் பார்த்தாச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்ஷியலாக ஆன்சர் பண்ண அடுத்த கொஸ்டின்னா, யார் உங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஆமாம், அதான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ருத்துராஜ் கைக்வாட்லேருந்து ஆரம்பித்தாலும் பிக்கஸ்ட்டு ஒரு இது வந்து என்னென்னா ஹார்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும். அதாவது அந்த டீமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாரோட கேல்குலேஷனில் இருந்தும். பட் ஆனால் வந்து அது ஒரு டீசென்ட் சீசன் இல்லை வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜ் சீசன் அப்படின்ற வேர்டு கூட ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ண முடியாத ஒரு சீசனாக அமையுன்றதை நான் யோசிச்சே பார்க்கல. அதுவும் ரெண்டு பேருக்குமே ஒரே சீசனில் அப்படி இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு அது அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து. ஓகே, எனக்கு வந்து 2 விஷயம் டிசப்பாயின்மெண்ட்டை நான் நோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்பின் டியூ, ஓகேங்களா, குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அவங்களோட லெவலுக்கு இது வந்து புவர் சீசன் தான், ஓகேங்களா. ஏன்னா 2 பேருமே எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்திக்கு வந்து லாஸ்ட் இந்த T20 வேர்ல்டு கப்பு, அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லாம் வந்து அவரோட அந்த எக்ஸ்பேக்டர் குறைய ஆரம்பிச்சது இல்லைங்களா. ஸோ நான் என்ன யோசித்தேன்னா, அட்லீஸ்ட் இந்த IPL அவர் யூட்டிலைஸ் பண்ணி பேக் டு த ஃபார்ம் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஹி கேன் கம் இன் டு த டீம் அண்ட் ப்ரூவ் அகைன் பார்த்தேன். அது வந்து எனக்கு ஒரியிங் சைனாகவும் இருக்கு. ஏன்னா வந்து குல்தீப் யாதவ் இஸ் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் இஸ் a very 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 key player because he takes wickets. இப்போ அவர் டெஸ்ட்ல ஓடியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா he needs to be in form. அது ஒரியிங். இன்னொன்று வந்து இது பிளேயரை பற்றி இல்லை, எனக்கு என்னமோ இந்த சீசன்ல வந்து ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் ஸ்டாண்டர்ட் குறைஞ்ச மாதிரி எனக்கு. ஆமாம், லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே ஏதோ ஸ்டாட்ஸ் போட்டாங்களே, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இதுதான் வந்து ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் போட்டாங்க. கரெக்ட். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். கேச்சஸ் வின் யூ மேட்சஸ், அந்த 1 or 2 மூமெண்ட்ஸ் இந்த ஃபீல்டு, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நம்ம என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஜடேஜா பார்த்துருக்கோம், ரெய்னா பார்த்துருக்கோம், கோலி பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ அந்த மாதிரி அதில் ஃபீல்டிங்கில் ஃபோக்கஸ் வந்து இல்லாமல் ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஒரியிங் சைன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் நான் பார்க்குறேன். நான் மாஸ்டர் டக்குன்னு ஒரு பேர் ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு, இப்போ தான் எனக்கு ஆன்சரே வந்துச்சு. எக்ஸாம்பிள் அப்படி தான் எனக்கு இஷான் கிஷன் மாஸ்டர். ஐ திங்க் ஹி கிராப்ட் இஸ் பொசிஷன் வித் போத் த ஹேண்ட்ஸ். அதாவது வந்து யார் யூட்டிலைஸ் பண்ணாங்க கரெக்டானு கேட்டிங்கல்ல, ஃபென்டாஸ்டிக்காக யூட்டிலைஸ் பண்ணார். அவர் லீடர்ஷிப் மெட்டீரியல்ன்றதும் வந்து செலக்டர்ஸ்க்கு காமிச்சிருக்காரு. மேபி நானும் அவரை யோசித்தேன், மேபி நான் இன்னும் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி அதாவது ஹி டிடன்ட் லைக் என்ன சொல்கிறது, அதை மிஸ் பண்ணிடல இந்த சீசனை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குறேன். மேபி T20 வேர்ல்டு கப் பார்த்தனால ஐ திங்க் ஹி ஸ்டில் இன் தட் லைக் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே, நம்ம கடைசி கொஸ்டின் சொல்லிடுறேன். நம்ம ஒரியிங் பார்த்தோம், நிறைய பாசிட்டிவ் பார்க்குறோம், எல்லாமே வந்து கலந்து தான் இந்த சீசன் இருந்திருக்கு. அப்கோர்ஸ் எல்லா சீசனும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன ஒரு திங் வந்து ஹோப் கொடுக்குது, ஹோப் ஃபார் இந்தியா டேக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நீங்கள் ஓவரால் சீசன் ஒரு பிளேயரை பற்றி கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் வைபவ் சூரியவம்சியை வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டு பேச முடியாது. பட் ஆனாலும் அது இல்லாமல் அந்த அந்த இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டேலண்ட்ஸு, எவ்வளவு புது பவுலர்ஸு இந்த தடவை பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து அன்னோன் பவுலர்ஸ் நிறைய பேர் வந்து பயங்கரமாக வந்து அந்த டீமையே வந்து தூக்கி பிடிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SRHலாம் வந்து பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு ரீசன் வந்து அந்த புதுசாக வந்திருக்க அந்த 2 ஃபைன்ஸ் தான். அதே மாதிரி ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், டஃபீலாம் இருக்கும்போது ரசிக் சலாம்தார்னு ஒரு சின்ன பையன், அது நமக்கு தெரியவே தெரியாது, அவர் வராரு. அப்புறம் டெல்லியில் வந்து ஆக்யூப் நபி அப்படின்னு வந்து ரஞ்சி ட்ராஃபியில் 60 இது. இப்போ வந்து GTயில் வந்து ஸ்குவாடில் இருக்கிற இந்த குர்னூர் பிரார்ன்றவர் வந்து 2 ஃபார்மேட்டுக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா,
ஒரு காலத்தில் பேட்டிங் டேலண்ட் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஐபிஎல் மூலமாக பவுலிங் டேலண்ட்ஸும் நம்மளுக்கு இப்போ எமர்ஜ் ஆகுதுன்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் நீங்கள் வந்து சின்னவனை பற்றி பேசலைன்னா இந்த இது முடியாது. அதனால் தயவு செஞ்சு வைபவ் சூரியவன்ஷிக்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. இல்ல அதான் நான் நீங்க பவுலிங் பேசுனனால நான் பேட்டிங் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து என்னன்னா பேட்டிங்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பிளஸ் நியூ பேட்டர்ஸ் தேர் மைண்ட் செட். நான் என்ன டிஃபரன்ஸ் ரொம்ப பாக்குறேன்னா ஐ ஜஸ்ட் பிளே ஃபியர்லெஸ். அது வந்து அந்த நம்மளோட இன்டர்நேஷனல் டீமோட இது வந்து இங்கேயும் தெரியுதுங்கிறது வந்து ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி க்ரூம் ஆகிட்டு இருக்காங்க. சி வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் அக்ரெசிவ் கிரிக்கெட்டுங்கிறது பிக் பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். சூரியவன்ஷிக்கு நம்ம பேசினா அவரே தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி மெயினான விஷயம் வந்து என்னன்னா அவர் வந்து கால்குலேட்டடா எந்த பவுலர்னாலும் சரி ஐ கீப் தம் ஆன் மெரிட். மெரிட்னா ஐ நோ ஹவு டு டிக் த ஷாட் ஃபார் திஸ் பால், அந்த பாலுக்கு தான் ப்ளே பண்றாரு. இல்லாட்டி இவ்வளவு கன்சிஸ்டன்டா இந்த ஸ்ட்ரைக் ரேட் அடிக்க முடியாது. அதுதான் நான் நோட் பண்ணுவேன். அதுவும் இந்த வயசில் இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனில் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு அதிசயம் தான். ஓகே, நீங்கள் வந்து ஐ திங்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டுட்டேன். நான் வியூவர்ஸ் உங்களோட ஆன்சர்ஸையும் ஜஸ்டிஃபிகேஷனையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆமாம், ஐ திங்க் நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணதே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது வந்து பெரிய சர்ப்ரைஸ் யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா, டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து வியூவர்ஸ்க்குமே வந்து அவங்களோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த ஐபிஎல் சீசனை ஒரு லுக் பேக் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.